ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பொரியல் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வாழைப்பூவை நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நரம்பு அந்த தோல்லாம் இருக்கும்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரிஞ்சிக்க போகிறோம். அரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரமாக போட்டுக்கலாங்க. அது ரொம்ப கருத்து போகாமல் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப துவர்ப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காக கழுவி க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், பாதி போல் வெங்காயமும் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரமாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் வாழைப்பூ, இது எல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் கூட போட்டுக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இல்லாதனால வெறும் வாழைப்பூ போடுறேன். இப்போ வாழைப்பூலாம் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு அரை மூடி போல் தேங்காய் பூ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மள சூப்பரான வாழைப்பூ பொரியல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது.